தமிழ்நாடு வளர வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மக்களுக்கும் வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கின்ற இளைஞர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கிற நிலவரங்கள், ஊடகங்களிலே பேசப்படுகிற அந்த தலைப்புகள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான அந்த கருத்துக்களை நாம் பேசுகிறோமா என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. ஏதாவது ஒன்றை பேசி திசை திருப்பி கொண்டுதான் இருக்கின்றோம். விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை. தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு தலைவிரித்தாடுகிறது. துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை. கல்லூரிகளுக்கு பேராசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. சாலை கட்டிட பணிகள் எங்கும் நடக்கவில்லை. டெல்டா மாவட்டங்களில் நெல் மூட்டைகள் தொடர்ந்து மழையிலே நனைவதும், அவையெல்லாம் அரவை ஆலைகளுக்கு எடுத்து செல்லாமல் அப்படியே கிடப்பதையும் பார்க்கின்றோம். பொங்கலுக்கு ஏழை மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த இலவச வேட்டி சேலை இந்த ஆண்டு பொங்கலுக்கு கொடுக்க முடியாது. இதுவரை நூலுக்கான அந்த டெண்டரே விடாமல் இருக்கிறார்கள். மே மாதத்திலே டெண்டர் விட்டிருந்தால்தான் ஜனவரியிலே பொங்கலுக்கு கொடுக்க முடியும். இப்போது ஆகஸ்ட் மாதம் வருகிறது, இன்னுமே டெண்டர் விடவில்லை. அதை பற்றி ஜனவரியில் தான் பேசப் போகிறோமா? சாயப்பட்டறைகள் தமிழ்நாடு முழுவதும் மூடப்பட்டிருக்கின்றன. அதற்கு தீர்வு காண வேண்டும். ஆய்வு என்ற பெயரில் தொழிற்சாலைகளை மூடினால் போதாது, அவற்றுக்கான தீர்வு வேண்டும். பொது சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கான திட்டங்களை அரசு சொல்ல வேண்டும். மேட்டூருக்கு தண்ணீர் எப்போ வரும் என்று தெரியவில்லை. எதிர்காலத்திலே உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற அந்த நிலை நிலவுகிறது. இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எதை பற்றி விவாதிக்கிறோம்? குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறோம். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஆய்வு செய்து போடுகின்ற அந்த ரீல்ஸை பற்றி பேசுகிறோம். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஆய்வு செய்தால் ஆக வேண்டும், தவறில்லை. ஆனால் ஆய்வோடு நிற்கக்கூடாது, அதற்கான தீர்வையும் சொல்ல வேண்டும். அதை தாண்டி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், இப்படி தினசரி ஏதாவது ஒரு கருத்தை யாராவது ஒருவர் சொல்லுகிறார். அதை விவாத பொருளாக வைத்து நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு பெயர் மாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் நாம் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சியை தமிழகத்திற்கு கொடுத்து விடுமா என்ற ஐயம் இன்றைக்கு எழுகின்றது. சட்டமன்றம் கூட போகிறது, நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப் போகிறார்கள். அதில் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி பேச்சுக்கள் கிடையாது. அல்லது சட்டமன்ற கூட்டத்தொடரும் இதுபோலவே வளர்ச்சிக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை விவாதிக்கின்ற மன்றமாக மாறிப்போய்விடுமோ என்ற சந்தேகமும் இன்றைக்கு எழுகின்றது. எல்லோரும் விழித்து கொள்ள வேண்டும். இதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தால் போதாது. தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான விஷயங்களை விவாதித்து அதை அரசுக்கு ஆலோசனையாக சொல்ல வேண்டிய அந்த கடமை களத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை நான் பதிவிட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.